ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பமே சுபிக்ஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லைஃப் பார்ட்னர்ஸ், அதாவது வரன்கள் அதிகமாக வரக்கூடியது சிம்மராசி பெண்களுக்கு தான். நிறைய அதிக வரன்களே வரும். அந்த வரனை வேண்டான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் சிம்மராசி பெண்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அதாவது சித்தர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியோ இல்லை இவங்களே சித்தராக இருந்தக்கூடிய ஒரு அமைப்போ, அதனால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சோம் அதை சரி பண்ணுற வந்த அமைப்பு தான் சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க. இப்போ சிம்மராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னா, என்ன மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலா பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். சிம்ம ராசி பெண்கள், ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பமே சுபிக்ஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது சூரியன், அதோட குருவோடைய அனுகிரகமும் அதிகமாகவே உண்டு. அப்போ அந்த ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு. என்ன சிம்மராசி பெண்களுடைய ட்ராபேக் அப்படின்னா, குறைகள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த குறைகள்லாம் எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோ. ஏன்னா அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் பருமன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அதாவது அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு அமைஞ்சிடும். அப்படி அந்த உடல் பருமன் வருது அப்படின்னாலே குழந்தை பிறப்புலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுடைய உணவு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் உங்களோட யூட்ரஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூட்ரஸ் இயற்கையாக பாதிக்கப்படலை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏதோ ஒரு வகையில் அது பாதிப்படைகிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி சிம்மராசி பெண்கள் உங்களுக்கு லவ் மேரேஜுங்கிறது செட் ஆகும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க சிம்மராசி பெண்கள். ரொம்ப ரொம்ப சூஸி. அதாவது லைஃப்பில் நிறைய பேர்த்த கடந்து வந்தாலும் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுறதா இருப்பாங்க. பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப தாமதமாகவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஏன்னா வேலிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்டை, எனக்கு இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ் போடுவாங்க சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமணத்தை ரொம்ப தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு குரு அனுகிரகம் எப்போவுமே இருக்குது. அந்த திருமணத்துக்கான அமைப்பு அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு சிம்மராசி பெண்களுக்கு தான் உண்டு. ஆனால் அதை யூஸ் பண்ணினாங்களா அப்படிங்கிற விஷயந்தான் இதில் கேள்விக்குரியே. நல்ல நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ், அதாவது வரன்கள் அதிகமாக வரக்கூடியது சிம்மராசி பெண்களுக்கு தான். நிறைய அதிக வரன்களே வரும். அந்த வரனை வேண்டான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் சிம்மராசி பெண்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அதாவது குருவை ரொம்பவும் அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு திருமணம் அமையுது அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். ஏன்னா சிம்மராசி பெண்களை யார் திருமணம் பண்ணினாலும் சரி, அந்த சிம்மராசி பெண்கள் தான் ஆளுமையாக இருக்க போகிறீங்க. அதனால் அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நான் போய் கஷ்டப்பட போகிறேனா அப்படின்னா. யாரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நெருப்பு ராசியே ஆனாலும் மேஷமும் தனுசும் வேண்டாம். ஆனால் மேஷமும் தனுசுக்கிட்ட தான் உங்களுக்கு அட்ராக்ஷனே இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, அதே நெருப்பு ராசி நீர் ராசி அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னா, இந்த நெருப்புலேயே வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது மேஷ ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு, சிம்ம ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு, தனுசு ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு. இப்போ மேஷ ராசிலாம் குப்புன்னு எரியக்கூடியது. இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. தனுசு ராசி ஆண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திரியை தூண்டி விட்டால் மட்டுமே அந்த திரி எவ்வளோ எரியுமோ அவ்வளோதான் எரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கப்போ இதோடைய அந்த டிகிரி லெவல் அப்படிங்கிறதுலாம் மாறும். அப்போது நீங்கள் மேஷ ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிட்டீங்க, ஒரு மேஷ ராசி ஆணை திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அடங்கவே மாட்டாங்க. பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்மராசி மகர ராசிக்காரங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா அது டார்க் சைடு, அதாவது சனி குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க.
சிம்மராசி பெண்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டார்க் சைடு அப்படிங்கிறத வந்து பார்த்து ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பு அவங்களுக்கு. அப்போது உங்களுக்குலாம் ரிஷபராசிக்காரங்க செட் ஆவாங்க. இந்த ரிஷபராசி வந்து அழகாக ஆராதிக்கக்கூடியவங்க, அவங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இந்த சிம்மத்துக்கிட்ட வரப்போ செழிப்பாகவே அது மாறும். அதாவது ஒரு லைஃப் ஸ்டைலே, ஒரு திருமணம் பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தா கூட போக போக அது செழிப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரனும் இங்கே சிம்மமும் சேர்றப்ப இயற்கையாகவே அந்த செழிப்புங்கிறது வந்துடும். ஏன்னா சுக்கிரனுக்கு தங்கம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இங்கே சிம்மத்துக்கு சுக்கிரன் அந்த வெள்ளி அந்த வைரம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் சேர்றப்போ செழிப்பாகவே மாறும். அது ஒரு பெரிய growth, அது ஒரு லக்காகவே மாறும். அதாவது ரிஷபம் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சிம்மம் பெண்களை நல்லா பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்ம பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிம்ம ராசி பெண்கள் ஒரு தாய் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க. இந்த ரிஷபராசி ஆண்கள் எப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்பூ கூட இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தாய் மாதிரி ஒரு 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 துணைவி மனைவி தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த சிம்மராசி பெண்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. கன்னிராசி மேலே சிம்மராசி பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது லைஃப் லாங் ஜேர்னியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. சிம்மராசி பெண்கள் கன்னிராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதியிலே போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்புங்கிறதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. சிம்மராசி பெண்களுக்கு பொறுப்பான ஆட்கள் தான் தேவை. இப்போ ரிஷபராசியிலேருந்து வராங்கன்னா பொறுப்பாக மாறிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க மாறிக்குவாங்க. கும்பராசி ஆண்களுமே வந்து உங்களுக்கு செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். கும்பத்தோடைய சிம்பிளே என்ன, அது வந்து உயிரற்ற அந்த ஒரு கும்பம்ங்கிறது அது ஒரு பானை மாதிரி. அந்த கலசம், அந்த கலசத்தை தூக்கி வச்சாதான் உச்சாணி கோபுரத்தில் யார் தூக்கி வைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சிம்ம ராசி பெண்களால் அப்படி தூக்கி வைக்க முடியும். அப்போ நாங்கள் என்ன சேவை பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணால் தான் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. கும்பம் அப்படி சிம்மராசி பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் சனிதான், இருந்தாலும் இங்கே கும்பம் விதிவிலக்கு. அப்படி கும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைஃப் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக வரும். இப்போ சிம்மராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னா, என்ன மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். வீண் ஆடம்பரம், அதீத அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரி எந்த துறையிலையும் போயிடக்கூடாது. அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுறது, அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் அமையும். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது வழி நடத்தக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, அந்த பாஸ் ஓவர் பண்ணக்கூடிய, உங்களுக்கு கீழே எல்லாருமே வேலை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக போகலாம். ஒரு சைக்காலஜிங்கிற ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக போகலாம். நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுமை, என்னெல்லாம் ஆளுமையான சிம்மராசி பெண்களால் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்க முடியாது. அப்படி யாருக்கு கீழேயாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மன உளைச்சலே மிஞ்சும். நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல டிசைடிங், இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, பிஸ்னஸ் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு உகந்தது. நல்லபடியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு தனித்துவத்தையே உங்களால் உருவாக்க முடியும். இந்த எம்பிஏ படிக்கிறது, இந்த எம்பிஏ ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வரும். திடீர்னு புதுசாக ஒன்று படிக்கிறீங்க, ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லபடியாக வரும். சிம்மராசி பெண்கள் அதிகமாக படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. டபுள் பிஹெச்டி வாங்குறவங்களாம் சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க, விட்டால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி லெக்சரராக போகக்கூடியது, டீச்சிங், அந்த ஆளுமை, நீங்கள் சொல்லி கொடுத்தா ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது உண்டு. அப்போது எஜுகேஷன் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் அந்த துறையை நீங்கள் வந்து தொடலாம். அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கணும் பட்சத்தில் அந்த டீச்சிங், அந்த மென்டர், ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ஒரு காலேஜ் பிரின்சிபல், இந்த மாதிரி எல்லா அமைப்புமே சிம்மராசி பெண்களுக்கு அப்படிங்கிறது உண்டு. அப்போ ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு துறையாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸாகவே இருந்தால் கூட உங்களால் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை வாங்க முடியும். துணிஞ்சு நீங்கள் போய் ஒரு லோன் வாங்கலாம், துணிஞ்சு நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால்
ஒரே ஒரு வார்னிங் என்னன்னா, அகலக்கால் கூடாது, எல்லாமே சரியாக போயிட்டுருக்குன்னு அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கான ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி போக போக சித்தர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சித்தர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியோ இல்லை இவங்களே சித்தராக இருந்தக்கூடிய ஒரு அமைப்போ, அதனால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சோ அதை சரி பண்ணுறதுக்கு வந்த அமைப்பு தான் சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க. அப்போ இந்த சித்தர்களெல்லாம் பிடிச்சிட்டு முருகரை போய் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அசைக்க யாராலையுமே முடியாது. முதலில் சித்தர், அதுக்கப்புறம் முருகர். இதுவே உங்களுக்கு உகந்த வழி அப்படின்னே சொல்லலாம். வேல்மாறல் படிக்கிறது, வேல்மாறல் கேட்க கேட்க சிம்மராசி பெண்களுக்கு மனசு ரொம்ப இலகுன மனசு, பயம் அப்படிங்கிறதுல திடீர்னு அதிகமாக வரும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ இந்த வேல்மாறல் படிக்க படிக்க உங்களுக்கு தைரியம், அந்த தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.